தமிழ்நாட்டில் தினந்தோறுமும் கஞ்சா பிரச்சனை, குடிபோதையில் இங்கே வெட்டினாங்க அங்கே வெட்டினாங்க இப்படி தான் சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது நம்ம சொல்லியும் மக்களுக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது. மக்களும் திருந்துகிற நிலைமையில் இல்லை. இதுதான் உண்மை. இப்போ ஜல்லிக்கட்டு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு மட்டும்தான் அவங்க மாட்டை அங்கே விளையாட விட்றாங்க. இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கெல்லாம் உள்ளார விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களால எந்த பொருளாதாரமும் கிடையாது. இவங்க போய் அங்கே மேல்முறையீடு பண்ண முடியாது. ஏன்னு வச்சுங்க, அமைச்சர் இருக்கானா, அமைச்சருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருப்பான் காலிப்பைய. அவனுக்கு கோட்ரு பீரு பிராந்தி கொடுத்து வச்சுருப்பான். கூட்டமாக போவான், 10 காரில் வருவான். அப்படி இருப்பான். இல்லாதப்பட்ட ஏழை என்ன பண்ணுவாங்க, கையிலேயே பிடிச்சிக்கிட்டு தான் மாட்டை ஓட்டிகிட்டு வரணும். அவங்க எங்கே இருக்கிற இடத்துல எங்கேயும் மேய்ச்சி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அரசியல் லாபத்துக்காகவும் அவங்க பேருக்காகவும் பெரிய பெரிய அரசியல் முதலாளிகள், அரசியல் இருக்கிற பெரும் முதலையா அது என்ன செய்யும், அவங்க விட்டு மாட்டை அவுத்து விட்டு இப்படி தான் ஜல்லிக்கட்டு ஓடுது. அப்போ பார்த்தோம் நிகழ்ச்சி ஒன்று, 22 மாடோ 23 மாடோ ஒரு பையன் அடைக்கிருக்காப்புல. அந்த பையனை ஒரு கௌரவிச்சு ஒரு வீரனுக்கு ஒரு மரியாதை செலுத்த தெரியல. இதெல்லாம் சொன்னோம்னாக்கா நீ ஒருத்தரையே குறை சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற. வீரனுக்கு மரியாதை செலுத்தினா எப்படி செலுத்துண்டா, கூட கும்பிடு போடுறதும் என்னமோ பணிவாக ஆடுறதும் பாடுறதும். இந்தமாரி ஜெயித்தவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கள என்னத்தானே சொல்கிறது சொன்னாலும் தெரியாது. ஆனால் அந்த மக்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது. இந்தமாரி மடப்பயிலோடு நம்ம தேர்ந்தெடுக்கிறோமே அறிவில்லாதவனா அப்படின்னு. ஒரு வீரனுக்கு எப்படி மரியாதை செலுத்தும் அந்த ஆள் கேட்குறாப்புல, ஒரு மைக்கை கொடுங்க, எனக்கு 22 மாட்டை அடைக்கிறக்காயா. நீங்களாம் மேடையில் நிற்கிறீங்களே, ஒரு மாடு மூத்திரம் மஞ்சள் நீங்கள் 3 மூட்டருக்கு அந்தாண்ட ஓடிடுவீங்க. அப்படி உள்ள கோழை நீங்கள்லாம் அரசியல் வேட்டியை கட்டிக்கிட்டு உங்கள் விளம்பரம் தேடிக்கிட்டு மேடையில் நிற்கிறீங்க. ஒரு வீரனை மரியாதை செலுத்த தெரியல. இதுதான் ஏறு தழுவுதலா? இதுதான் தமிழன் பண்பாடா? ஆனால் மக்களே 2026 ஆகிப்போச்சு. இதுலேயும் நீங்கள் விழித்து கொள்ளலைனாக்கா உங்களை படைத்த பிரம்மனாலையும் உங்களை கவர்ந்து பண்ண முடியாது. இதில் இன்னொரு பின்னூட்டம் என்னென்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம இந்துக்கள் பண்டிகை பற்றியும் தமிழர்கள் பண்டிகை பற்றியும் நாங்கள் பேசுகிறோம். வந்தேரிகளும் மற்ற மதத்துக்காரனும் எதுக்குடா இங்கே கூவுறீங்க, உங்களை யாரா கூப்பிட்டா, திறந்த வீட்டில் நாய் பூந்த மாரி எதுக்குடா இல்லை, உங்களை பற்றி நாங்கள் பேசினோம்னா அதை பற்றி நீங்கள் பேசுங்க, அதை பற்றி கமாண்டு போடுங்க செய்யுங்க. யாரையோ பற்றி கேட்கும்போது நீங்கள் எதுக்குடா வரீங்க? அப்போ உன்னை கேட்குறேன்னா இல்லை உங்கள் ஒப்பனை கேட்குறேன்னா உங்கள் குடும்பத்தை கேட்டேன்னாக்கா நீ என்கிட்ட பேசு. நான் சொல்கிறேன், நான் பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆனால் எவ்வளோ சொன்னாலும் இந்த அறிவுங்கிறது உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன்டா நீங்கள்லாம் ஆட்டு மாட்டுக்கு பிறந்தீங்களா இல்லை மனிதனுக்கு பிறந்தீங்களா? சோறுன்னா சட்டி தும்போம், சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம், திமுகவுக்கு சொம்பு தூக்குவோன்னு இருக்கீங்களே. உங்களை எப்போ தாண்டா நீங்களாம் திருந்த போகிறீங்க? திருந்துங்கடா மானங்கட்டம். உங்களுக்கு எத்தனையோ முறை நானும் கேட்டு பார்த்துட்டு சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் நீங்கள் திருந்த வாய்ப்பே இல்லை. தேவையில்லாமல் உளறிக்கிட்டு கத்திக்கிட்டு அவனை இவனை இழுத்து பேசிட்டு இருக்கீங்க. இது இவ்வளோ நல்லதுக்கு இல்லை. நீங்களே அழிஞ்சு போகிறதுக்கு நீங்களே குழி வெட்டிக்கிறீங்க, அவ்வளோதான்.